வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து இளையராஜா சாரோட லைவ் இன் கான்சர்ட் போயிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எனக்கு நான் என்னெல்லாம் அதுல லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இந்த ஈவெண்ட் QNCCல தாங்க நடத்தியிருந்தாங்க. 4 o'clockல இருந்து கேட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட ரீச் ஆயிட்டோம். நம்ம கான்சர்ட்காக வந்தாச்சுங்க. நம்ம என்ன டிக்கெட்ல வந்திருக்கோம் அப்படின்னா பிளாட்டினம் டிக்கெட். நானும் ஜீவிதா மட்டும்தான். ஸோ ஜாலியா ஃபன் பண்ண போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட் இது மாதிரிலாம் வந்திருக்கேன் லைஃப் டைம்ல. நீனடா? நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ உனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆவா? எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வழியா அப்படியே மேலே போகணும். போலாமா? மேக்சிமம் எங்க திரும்பினாலும் தமிழ் தான். ஏன்னா இளையராஜா சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, தமிழ் ஃபேன்ஸு. ஸோ அதனால அப்படியே ஒரே தமிழ் மக்களை நிறைய பார்க்க போறோம். இப்பதான் இவ்வளோ தமிழ் மக்களை இல்ல, போன தடவை தமிழ் மக்கள். எஸ், கத்தாரில் தமிழ் மக்கள் நிறைய பார்க்க போறோம். நம்ம இவ்வளோ பெரிய ஸ்பைடர். போலாமா? ஆமா, பிளாட்டினம் என்ட்ரன்ஸ், விஐபி என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்க பிளாட்டினம் இதுதான். ஸோ இங்க போனோம். நானும் வாங்கிட்டேன். வீடியோவே ஹர்ஷ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா இது வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன பண்ணுவீங்க? டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாமே வா? ஓகே, டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணுவோம். ஓகே, பேனர் பிரிண்டிங், சைன் போர்ட்ஸ், ப்ராஜெக்ட் போர்டு, ப்ரொமோஷனல் கார்ப்பரேட் கிட்ஸ், அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு, டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாமே நிறைய பண்றீங்க. ஓகே ஓகே, அப்படியே ஓபன் பண்ணி காமிங்கன்னா. ஓகே, இது சிம்பிள் வியூ தான். எங்களுக்கு 3 சேனல் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மெயினா குட்டீஸ்க்கு இந்த எக்ஸாம் ஏதாவது ஸ்கூல்ல அடிக்கடி வரும் பிரிண்டிங்க்கு, அதுக்கு கேட்கலான்ட்டு தான். ஓகே, கத்தார் தமிழர் சங்கத்துல இருந்து பேனர் வச்சிருக்காங்க. அவங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணது. பாரு, நம்ம ஜீவிதா யாரு பெற்ற பிள்ளையோ பேசிட்டு இருக்கு தனியா. இளையராஜா சாரோட கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஸோ நிறைய பேர் நின்று போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜீவிதாவும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு க்ரௌடையும் பார்த்தீங்கன்னா செம்மையா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் ஜீவிதாவும் இன்னொரு பக்கம் 360 டிகிரியில எங்களை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த ஹால்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதுல எது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருந்தது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னா ரேட் அதுக்கேத்த மாதிரி இருக்கும். பட் நாங்க பார்த்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ரேட் கொஞ்சம் ரீசனபிளா எப்பயும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கான்சர்ட் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் கான்சர்ட் நடக்க போகுது. ஆக்சுவலா கான்சர்ட் நடக்கிற டைம் பாத்தீங்க அப்படின்னா 7 o'clock சொல்லியிருந்தாங்க. ஷார்ப்பா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா செம்ம ஆச்சரியமா இருந்தது. ஸ்டார்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தூய தமிழ்லயோ, அதுக்கு அடுத்து இங்கிலீஷ்லயும் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எய்டு, அதுக்கப்புறம் எந்த சைடா எக்ஸிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் இளையராஜா சார் பார்த்த உடனே அப்படி ஒரு வைப் ஆகி செம்மையா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டார்டிங் சாமி பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வைப் ஏத்துற மாதிரி சூப்பரான பாட்டு எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு எல்லாமே கேக்குறப்போ எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ செம்ம ஒரு அப்படியே பேக் டு சைல்டு மெமரிஸ் போன மாதிரி இருந்துச்சு.
எங்க போனாலும் நம்மளுக்கு வாய்க்கும் கைக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு பசிக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு. இங்க நிறைய இந்தியன் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குல்ல, நிறைய இருக்கு. ஆக்சுவலி சரவண பவன் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே பட்டாசி அன்பர்கள் யாரும் கவலைப்பட குறையாத அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, நிறைய வெஜ் எல்லாமே நிறைய இருக்கு. நான் கூட ரோஸ் மில்க் தான் பிடிக்க போறோம். சைட்ல வண்டி கடா சின்ன வயசுல ரோஸ் மில்க் பார்த்தா அந்த வண்டி நின்றோம். ஃபியூவல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடு பார்த்தாலே வண்டி நின்றும். இப்பதான் முடியாது ஓடு ஃபாஸ்டா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஜீவிதா கூட இந்த புக்குக்கு நடுவுல வந்து இப்போ எல்லாம் பேக்கிங் பார்த்தா புக்கு மாதிரி இருக்கும். 2 சைடு பார்த்தாலும் சைடு ஆங்கிள் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல கொத்து பரோட்டா வச்சிருக்காங்க மேடம். என்ஜாய் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகேடா, பாய். அது மறந்தது ஞாபகப்படுத்துறது. ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தைகளுக்கு என்ன ஆசையாக சமைச்சு போடுவாங்க, என்னென்ன பாத்திரத்தெல்லாம் வைக்கலான்னு ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அந்த தாய் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி உங்களுக்கு அதை தான் இப்போ சமைச்சு போட்டுட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். தமிழ் சங்கத்து சில்வர் ஜூபிலியில் இதுதான் பாடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணி எவ்வளவோ நாட்கள் ரிஹர்சல் பண்ணி இங்கே வந்துருக்கிறோம். அதைத்தான் இப்போ பரிமாறிட்டு இருக்கோம். எங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வந்துருக்கு இல்லையா, அதே போல இந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வைபா சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கத்தாரோட மண்ணில் வந்து ஒரு தமிழ் பாட்டு, அதுவும் கண்டினியூஸாக இத்தனை தமிழ் பாட்டு நம்ம சின்ன வயசில் கேட்டதெல்லாம் அதுவும் அவரு பாடின அவங்களே வந்து இங்கே பாடுறப்போ அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதோட தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பாட்டு பாடியிருந்தாங்க, ஹிந்திலையும் பாட்டு பாடியிருந்தாங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் தான் இருந்தது. நிறைய குட்டீஸு பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி அது ஒரு பக்கம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துல கேட்டு நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஈவெண்ட் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண கத்தார் தமிழர் சங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிதான் ஆகணும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கான்சர்ட் முடிஞ்ச டைமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clockலாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுவும் எண்டிங்லாம் அப்படி ஒரு வைபான பாட்டுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இளையராஜா சார் ஸ்டேஜ்லேயே தான் இருந்தாங்க. பாட்டு பாடுறது, அந்த மியூசிக் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க 4 hours. நீங்க வந்து ஒரு 70s 80s 90s கிட்ட இருந்தா கண்டிப்பா இந்த கான்சர்ட் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.